ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போ முத்திரைகளின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளையும், தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடப்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு வலி. இது ஆண்களுக்கும் அதிகமாக ஏற்படும். ஆண்களை விட பெண்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக ஏற்படும். பொதுவாக அந்த 40, 45, 50 வயதை தாண்டிய பெண்களுக்கு அந்த மென்சஸ் நிற்கக்கூடிய நிலை வரும் பொழுது இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது. ஸோ அந்த வலி அவங்களுக்கு பொறுக்க முடியாத அளவுக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுதிலிருந்தே முதிரைகளை நல்லா பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஆண்களும் பெண்களும் இடுப்பு எலும்பு திடமாக இயங்கும், இடுப்பு வலி வராமல் இருக்கும். அப்போ இடுப்பு வலி வராமல் வாழ்வதற்குரிய 2 முத்திரைகள், அனுசாசன முத்திரை, அபான முத்திரை. இந்த 2 முத்திரைகளையும் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இடுப்பு எலும்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நாம் இந்த முதிரைகள் செய்யும் பொழுது நம்ம உடம்புல பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன. நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த நீருக்கும் எலும்பு மண்டலங்களுக்கும் நெருங்கிய தொடர்புடையது. நீரினுடைய தன்மை குறையும் பொழுது நமக்கு எலும்புகள் பாதிப்பு, இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது. வைட்டமின் குறைபாடு காரணமாக நாம் எடுக்கக்கூடிய உணவில் சில மாறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலும் இடுப்பு வலி ஏற்படும். அப்போ நல்ல சத்தான உணவாக எடுத்துக்கிடணும். இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். இதை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் பள்ளி பருவத்திலேயே இந்த 2 முத்திரையை கற்றுக் கொடுத்துருங்க. 4 நிமிஷம் தான் ஆகப்போகுது. அவர்களுக்கு இடுப்பு எலும்பு சீராக இயங்கும், இடுப்பு வலி வராது. வயது ஆக ஆக 40, 50 தாண்டும் பொழுது அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவர்களுக்கு இடுப்பு எலும்பு வலி வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். நார்மல் பிரீத்திங். இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. 3 விரல் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இடுப்பு எலும்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக இடுப்பு வலி உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் 6லேருந்து 6:30க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி காலையில் இந்த பயிற்சி பண்ணுங்கள். மாலை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல், அதோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த 2 முத்திரைகளும் அவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் கிடைக்கும். அதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, கண்டங்கத்திரி கீரை, இதெல்லாம் மாறி மாறி உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மலை வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து நன்றாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. மனதை எப்பொழுது இறுக்கமாக இல்லாமல் ஃப்ரீயாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அதற்கு ஒரு சின்ன வழி, அப்பப்போ மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த மாதிரி ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மன இறுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.